கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற வேத வசனம் மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதில் உள்ள 8ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. மந்தையின் துருக்கமே, சீயோன் குமாரத்தின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்துல வரும், ராஜரீகம் எருசலேம் குமாரத்தின் இடத்துல வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், முந்தின ஆளுகை முன்னிடத்துல வரும். ஒருவேளை இதுவரைக்கும் ஒரு முந்தின காலங்களில் ஒரு பெரிய ஒரு அதிகார மாளிகை நம்மிடத்துல இருக்கலாம், அதை நம்ம இன்றைக்கு இழந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், அந்த ஆளுகை உன்னிடத்துல வரும், ராஜரீகம் எருசலேம் குமாரத்தின் இடத்துல வரும். திரும்பவும் அந்த ராஜரீகத்தை நீ பெற்றுக்கொள்வாய். இது ரெண்டுமே ஆளுகை, ராஜரீகம், அதை எதற்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு பெரிய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆளுகை குறிக்கிறது. கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஆளுகையை தர இருக்கிறார். ஒருவேளை இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஆளுகையில இல்லாமல் நம்ம இழந்து போய் இருக்கலாம். வேதத்துல திட்டமா எப்படி மனுஷன் அந்த ஆளுகையை நாம் இழந்து போனான் என்று பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவத்தங்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்த அந்த நாளில மனு குலத்துக்கு ஒரு பெரிய ஆளுகையை கொடுத்தார். ஆண்டு கொள்ளும்படியாய் கர்த்தர் மனுஷனுக்கு ஒரு ஆளுகையை கொடுத்தார். எதன் மேலெல்லாம் அவர் ஆளுகை கொடுக்கிறார் பாருங்க. முதல்ல சொல்கிறார், நீங்க பழுகி பெருகுங்கள். ஒரு பெருக்கத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் பெருகினது மட்டும் இல்லை, பூமியை நிரப்பி பூமியை உங்களுக்கு கீழ்ப்படுத்துங்கள். பூமி உங்களுக்கு கீழ்பட்டு இருக்கும் என்று சொன்னார். எதெல்லாம் ஆண்டுகை செய்ய சொல்கிறார்? சமுத்திரத்தின் மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள், பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளும். எல்லா மாம்சமான எல்லா விதமான மற்ற ஜீவ சந்துக்களை நீங்கள் ஆண்டு கொள்ளும்படியான ஒரு பெரிய ஆளுகையை தேவனாகிய கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்த நாளில தந்தார். ஏன்னா அதுக்கு முந்தின வசனம் 27ஆம் வசனம் பாருங்க, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தம்முடைய சாயலாக சிருஷ்டித்த தேவன் அவருக்கு இருந்த அந்த ஆளுகையும் மனுக்குலத்துக்கு கொடுத்தார். எவ்வளவு பெரிய ஆளுகையோடு ஒரு மனுக்குலம் இருந்தது. ஆனால் பாவம் உலகத்துல வந்தபோது மனுஷன் அந்த ஆளுகையை அவன் இழந்து போனான். அந்த ஆளுகையை அவன் இழந்து போனான். நமக்கு தெரியும். அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரும்போது அங்கே கர்த்தர் உருவாக்கின அந்த ஆதாம் ஏவாளில் அவங்களுக்கு ஒரு கட்டளை அவர் கொடுத்திருந்தார் அல்லவா? தோட்டத்தை, ஒரு அழகான தோட்டம், ஏதேன் தோட்டத்தை அவர்களுக்காக உருவாக்கி அதில் அவர்களை வைத்திருந்தார். அவர்கள் அனுதினமும் தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அதிகாலையில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவரோடு நடக்கும்படியான ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஆனால் பாருங்க, சாத்தானுக்கு அது பொறுக்கவே இல்லை. அவன் என்ன செய்யறான்? ஒரு சர்ப்பத்தின் வடிவில் வந்து ஏவாளை வஞ்சித்து போடுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லி இருந்தார், எல்லா விருட்சத்தின் கனியை நீங்க புசிக்கலாம், தோட்டத்துல அத்தனை மரங்கள் இருக்கிறது, எல்லா மரத்தின் கனியை நீங்க புசிக்கலாம், ஆனா நடுவுல ஒரு கனி இருக்கிறது, நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சத்தின் கனி இருக்கிறது, அதை மட்டும் நீங்க புசிக்க கூடாது. அதை புசிக்கிற நாளில நீங்கள் சாகவே சந்து போவீங்க, சாகவே சாவீர்கள் என்று சொன்னால் உடம்பு சரீரத்தில் வருகிற மரணம் அல்ல, ஆத்மாவில் வரல மரணம். ஆத்மாவில் வருகிற மரணம் என்று சொன்னால் தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள அந்த உறவுல ஒரு பெரிய தடை வந்து விடுகிறது. மனுஷன் தேவனோடு இதுவரைக்கும் எவ்வளவு அலாம்லாவி கொண்டு வந்தானோ, தேவனுடைய பிரசனத்துல வாழ்ந்து கொண்டிருந்தானோ, அந்த வாழ்க்கையில அவனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. அதுதான் அந்த மரணத்தை தான் அங்கே குறிக்கிறது. தேவன் சொன்னார், நீங்க அதை சாப்பிடுகிற நாளில நீங்கள் சாகவே சாவீர்கள். ஒன்றை மட்டும் அறிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு உள்ள உறவுல நம்ம சரியாக இருக்கும்போது, தேவனோடு அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழும்போது, தேவ பிரசனத்தை அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம இருக்கிற இடத்துல, வேலை ஸ்தலத்துல நம்ம என்ன காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் அவருடைய பிரசனத்தை நம்மளால உணர முடியும். அந்த பிரசனத்துல நம்ம வாழும்போது ஒரு சின்ன வார்த்தை தவறாக நம்ம பேசிவிட்டாலும், ஒரு சின்ன தவறு செய்தாலும் அந்த பிரசனம் நமக்கு உணர்த்தும். உடனடியாக
அதற்காக நம்ம மனம் வருத்தப்படுவோம். ஐயோ, இது பிரியமில்லாத காரியத்தை செய்து விட்டோமே என்று சொல்லி அவரிடத்துல மனம் திரும்பி அவரிடத்த மன்னிப்பு கேட்டு திரும்பவுமா அந்த மகிமையான ஒரு பிரசனத்துல வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது அந்த ஆத்துமத்துல ஒரு பெரிய மரணம். தேவனோடு அவர் பேசுகிற சத்தத்தை நம்மளால கேட்க முடியாது. அவருடைய உணர்த்துதல நம்ம உணர்த்துவார் அல்லவா, நீ செய்கிற காரியம் தவறு என்று சொல்லி உணர்த்துகிறார் அல்லவா, அந்த காரியத்தை நம்ம கேட்க முடியாமல் போய்விடும். அப்போ தொடர்ந்து பாவத்திலேயே மனுஷன். இன்னைக்கு பாருங்க, மனுஷனை பார்க்கும்போது சில காரியங்களை பார்க்கும்போது என்ன துன்மார்க்கத்துக்கு இவ்வளவு எல்லையே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு உலகத்துல துன்மார்க்கத்தின் அளவை பார்க்கிறோம். இதுவரைக்கும் கேள்விப்படாத அத்தனை பாவம் இன்னைக்கு மிகுதியாய் காரணம் என்ன தெரியுமா? மனுஷனுக்கு தேவனோடு உள்ள உறவு இன்றைக்கு அற்று போய் இருக்கிறது. அதனால தான் அவன் செய்கிறது தவறு என்றே அவனுக்கு தெரியவில்லை. என்ன துணிகரமான பாவங்கள் இன்றைக்கு காணப்படுகிறது. இப்போ சின்ன பிள்ளைகளில் இருந்து எப்படி எல்கேஜியில இருந்து படிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில இன்னைக்கு சில காரியங்களை சினிமா பார்க்கிறது, டிவியில சில காரியங்களை பார்க்கிறது, என்னவென்றே தெரியாமலே சில பிள்ளைகள் சில காரியங்களை பேச ஆரம்பிக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அந்த அளவுக்கு இன்றைக்கு உலகம் கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, பாவம் எங்கும் பெரியா இருக்கிறது. சுற்றி இருக்கிற சூழ்நிலை முழுவதும் பாவத்தினால நிறைந்திருக்கிற ஒரு சூழ்நிலை. தேவ சத்தத்தை கேட்கக்கூடாதபடி இன்றைக்கு மனுஷனுடைய செவி அடைக்க போயிருக்கிறது. அங்க பாருங்க, தேவனுடைய சொல்லை கேட்பதற்கு பதிலாக பிசாசு வந்து நய வஞ்சகமாய் ஆசை காட்டுகிறான். நீங்க அதை சாப்பிடுறதுனால முதல்ல ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறான். ஆண்டவர் இந்த எல்லா விருட்சத்தின் கனியும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அப்படின்னு கேட்கும்போது உடனடியாக ஏவாள் என்ன சொல்கிறார்? எல்லாவற்றையும் சாப்பிடலாம், இந்த ஒரு கனியை மட்டும்தான் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி எப்பொழுதுமே பிசாசனோடு சம்பாஷணையை தொடர விடவே கூடாது. அவன் ஒரு விசை பேச ஆரம்பித்தார், அவன் சத்தத்திற்கு நம்ம செவி கொடுக்க ஆரம்பிக்கும் என்று சொன்னார், நம்முடைய வாழ்க்கைகள் போகும். அவரோட பிசாசு என்று சொன்ன உடனே அவன் அந்த அப்படி கருப்பா கொம்பு வச்சுட்டு வந்தெல்லாம் நம்மகிட்ட பேச மாட்டான். ஒரு சத்தம் நம்முடைய உள்ளத்துல ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். இதை நீ செஞ்சா என்ன, இதை செய்தா என்ன, இது ஒன்றும் தப்பே கிடையாது. அங்க பாரு, அவங்க இதை செய்யறாங்க, இவங்க இதை செய்யறாங்க, எல்லாரும் தான் இதை செய்யறாங்க, நீ மட்டும் ஏன் அது கடவுளுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி செய்யாம இருக்கிற. இப்படிதான் அவன் பேச ஆரம்பிப்பான். இப்படிதான் அந்த சத்தம் நம்முடைய உள்ளத்திலிருந்தே கேட்க ஆரம்பிக்கும். நம்மளும் முதல்ல பார்ப்போம், ஆமாம் எல்லாரும் தான் இதை செய்கிறாங்க, என்ன தவறு இருக்குது, எல்லாரும் தான் இன்றைக்கி லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் தான் குடிக்கிறாங்க, எல்லாரும் தான் தேவையில்லாத காரியங்களை செய்கிறாங்க, எல்லாரும் தான் தவறான நிறைய உறவுகளை வைத்திருக்கிறாங்க, இதில் என்ன தவறு என்று சொல்லி நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாய் பிசாசு அந்த வார்த்தைகள் நிமித்தம் மனுஷனை தன் பக்கம் இழுக்க ஆரம்பிப்பான். முதல் தடவாங்க அவன் சத்தத்தை கேட்கும் போதே தேவ வசனத்தை கொண்டு அவனை மேற்கொள்ள நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் பார்க்கிறோம், ஆண்டவரை 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு ஆண்டவரை வந்து சோதனைக்காரன் சோதித்தான். ஆனால் ஆண்டவர் பாருங்க 3 சோதனைகளை கர்த்தருக்கு முன்பாக வைத்தான். அந்த 3 சோதனைகளையும் அவர் எப்படி மேற்கொண்டார் தெரியுமா? வேத வசனம் இப்படி எழுதியிருக்கிறதே, இப்படி எழுதியிருக்கிறதே, வேதத்தில் இப்படி எழுதியிருக்கிறதே என்று சொல்லியே அவர் இந்த சோதனைகளை மேற்கொண்டார். அதே விதமாக தான் அதுக்கு தான் அந்த வேத வசனத்தை அதிகமாக நம்ம கற்று இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, அநேக தவறான உபதேசங்கள் இன்னைக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. சமீபத்தில் சில டிவியில் சில காட்சிகளை பார்க்கும்போது வேதனையாக இருந்தது. குறிப்பிட்ட சில ஊழியக்காரர்களை பார்க்கும்போது ஒரு ஊழியக்காரர் அப்படியே சினிமா பாட்டை பாடி வேத வசனத்தை போதித்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அந்த கூட்டத்திற்கும் கூட்டம் கூடி கொண்டு இருக்கிறது. ஏன்னு தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு வேதம் தெரியவில்லை, வேத வசனம் தெரியவில்லை. அதனால அந்த கூட்டத்திலையும் போய் கைத்தட்டி ஆர்ப்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் முழுவதுமாய் சினிமா பாடலை வைத்து கொண்டு இது தேவனுக்கு பிரியமாகாத காரியமாய் அவர்கள் மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள் தெரியுமா? ஆனால் அதை கூட அறியாதபடி ஜனங்கள் அதில் போய் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இப்படி அநேக உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, கடைசி நாட்களில் பிசாசு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனம் ஒன்று மட்டுமே நம்மை இப்படிப்பட்ட வஞ்சிக்கப்படுகிற காரியங்களிலிருந்து நம்மை தப்புவிக்கும். தேவன் கொடுத்த அந்த ஆளுகையை நம்ம இழந்து போகாமல் காக்கிறது இந்த வேத வசனம் தான். அதிகமாக இந்த வேதத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் இதை கருத்தாய் வாசிப்போம். காலையிலும் இரவிலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தாவீது சொல்கிறான், அந்தி சந்தி மத்தியான வேளையில நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். தாவீது எந்த வேளையில ஒரு பெரிய ராஜா தான், ஆனால் எப்பொழுதும் ஆண்டவருடைய வேத வசனத்தை தியானிக்கிறவனா இருந்தான்.
தானியேலை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த பத்திரத்துக்கு, அந்த சட்டத்திற்கு கையெழுத்திட்ட போதிலும் அவன் அனுதினமும் செய்கிறது போல எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். சட்டம் என்ன சட்டமும் வரட்டும், நாட்டில் என்ன சட்டம் வந்தாலும் யாரும் தேவனை நோக்கி நான் ஜெபிப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லி அவ்வளவாய் கர்த்தருக்குள் அவன் நிலைநிறுத்தபடினாலே 3 ராஜாக்களின் காலத்தில் அவன் மேன்மை உள்ளவனாக காணப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. இந்த வேதம் உங்களை உயர்த்ததான் செய்யும், ஒரு நாளும் உங்களை தாழ்ந்து போக விடாது. யாரெல்லாம் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேதத்தில் தங்கள் வாழ்க்கையை அதன்படி நடக்க ஒப்பு கொடுக்கிறார்களோ நிச்சயமாக நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உங்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது, 10 ஆண்டுகள் கழித்து நீங்கள் இப்பொழுது இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வு இருக்கும் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் உண்மையாய் தேவனை பின்பற்றினபடினாலே, இந்த வேத வசனத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தபடினாலே நிச்சயமாக ஒரு மேன்மை நீங்கள் காண்பீங்க. ஆனால் யார் இந்த வேதத்தை அசட்டை பண்ணுகிறார்களோ, இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும், இயேசு கிறிஸ்துவலாக தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியும் இந்த வேதத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காவிட்டால், இந்த வேதத்தின்படி நடக்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுக்காவிட்டால் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சறுக்குதலை தான் நீங்கள் காண்பீர்களே தவிர ஒரு மேன்மையை காணவே முடியாது. இந்த வேதத்துவம் தான் நம்மளை உயர்த்துகிற ஒரு பெரிய காரியம். அன்றைக்கு எலிசபெத் மகாராணி சொல்லப்பட்டது, குயின் விக்டோரியா மகாராணி, பிரிட்டிஷ் தேசத்தை ஆளுகை செய்தவர்கள். எல்லா தேசமும் அப்போ இந்திய தேசமும் அவருடைய ஆளுகைக்குள்ள தான் இருந்தது. அவங்ககிட்ட எல்லாரும் கேட்கும்போது இப்படிப்பட்ட அதிகாரத்துக்கு காரணம் என்ன என்று சொல்லி கேட்கும்போது அவங்க இந்த வேத புஸ்தகத்தை தான் உயர்த்தி காண்பித்தார்கள். இந்த வேத புஸ்தகம் தான் என் தேசத்தை இந்த நிலையில் வைத்திருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் அதே பிரிட்டிஷ் தேசம் இன்னைக்கு நிலையை பாருங்கள், மிகவும் பரிதாபத்துக்குள்ளே நிலையம். அந்த தேசத்தின் ஜனங்கள் கர்த்தரை மறக்க ஆரம்பித்தார்கள். பெரிய பெரிய ஆலயங்கள், கம்பீரமாய் நிற்கிற ஆலயங்கள் எல்லாம் இன்றைக்கு சினிமா தியேட்டராகவும் கேளிக்கை கூடங்களாலும் மாடிக்கொண்டிருக்கிறது. சில ஆலயங்கள் பெரிதாக இருக்கிறது, ஆனால் 5 பேரோ 10 பேரோ வந்து கொண்டிருக்கிறாங்க. தேவனை மறக்க ஆரம்பித்தார்கள், தேவனை அசட்டை பண்ண ஆரம்பித்தார்கள். அநேக கேடுபாடான காரியங்கள் இன்றைக்கு பிரிட்டன் தேசம் விழுந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு அது வேற்று மதத்தினரின் கூடாரமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? வேதத்தை மறந்து போனார்கள். யார் வேதத்தை மறந்தார்களோ கர்த்தர் சொல்கிறார், நீ வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ இந்த ஆளுகையை நம்ம ஒரு நாளும் இழந்து போகக்கூடாது. கர்த்தர் நம்மை சிருஷ்டிக்கும் போது நம்மை ஆளுகை செய்கிறவர்களாக தான் கர்த்தர் சிருஷ்டித்தார். ஆனால் பாவத்திற்கு மனுஷன் ஒப்பு கொடுத்த போது தேவன் கொடுத்த அந்த ஆளுகையை அவன் என்ன செஞ்சான்? இழந்து போனான். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆளுகை இழந்தவன மனுக்குலத்துக்கு என்னெல்லாம் வந்ததுன்னு பார்க்கிறோம். ஸ்திரீயை நோக்கி கர்த்தர் சொல்கிறார், நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை நான் மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான், புருஷன்தான் உன்னை ஆண்டு கொள்ளவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. வேதனையோடு பிள்ளை பெறுவாய். இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கும் கர்ப்பம் தரித்திருக்கிற கர்ப்ப ஸ்திரீகளை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் பிரசவ வேதனைகளை நம்ம அறிந்திருக்கிறோம் அல்லவா? எல்லா பெண்களுக்கும் அது தெரியும் அல்லவா? அந்த பிரசவ வேதனை மாதிரி ஒரு வேதனை வேற எதுவுமே கிடையாது என்று சொல்லி. காரணம் என்ன தெரியுமா? அன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால தான் இந்த வேதனை இன்றைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆதாமுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்கிறார் அல்லவா? நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பூமியே கர்த்தர் சபித்து விடுகிறார் மனுஷன் செய்த பாவத்தின் நிமித்தம். நீ உயிரோடு இருக்கும் நாளை நான் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்புக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய் என்று சொல்லி கர்த்தர் அங்கு மனுக்குலத்துக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறார். நீ உன் மனைவியின் சத்தத்துக்கு செவி கொடுத்தாய். ஆதாமுக்கு ஏவாள்கிட்ட தான் கர்த்தர் இந்த கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரு. அவ சொன்னா புசிக்கிறதுக்கு பறித்து கொடுக்குற அப்பமாத ஆதாம் சொல்லி இருக்க வேண்டும் அல்லவா? ஆண்டவர் இந்த கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னார் அல்லவா? நீ எதற்கு இதை பறித்து புசிக்கிறாய் என்று சொல்லி அவன் தடுத்திருப்பான் என்று சொன்னான். இன்னைக்கு மனு குலத்திற்கு இந்த காரியங்கள் நடந்திருக்காது அல்லவா? பாவம் இந்த உலகத்துல பிரவேசித்திருக்காது அல்லவா? ஆனா அவன் என்ன செஞ்சான்? மனைவியின் வாக்குக்கு செவி கொடுத்தான். இன்னைக்கு அநேக பேர் இப்படித்தான் தெரியுமா? அநேகர் அவர்கள் நல்லவர்களாகவே இருக்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் காலங்கள் போக போக சில பேர் இப்படிதான் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து கர்த்தரை விட்டு விலகி போறதை பார்க்கிறோம். இல்லைன்னா கணவனின் வார்த்தைக்கு செவி கொடுத்து கர்த்தரை விட்டு விலகி போறதை பார்க்கிறோம். நண்பர்களின் வார்த்தைகளை அருமையாய் வளர்க்கப்படுகிற வாலிப பிள்ளைகள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நல்ல பக்தியோடு வளர்க்கப்படுகிறார்கள். படிப்பு நிமித்தம் வெளியூர்களுக்கு செல்லும் போது, இல்லைன்னா வேலை நிமித்தம் வெளியூர்களுக்கு செல்லும் போது, தவறான நண்பர்களுடைய சேர்க்கை நிமித்தம் அநேக பெண் பிள்ளைகள் வேலை
நிமித்தம் மற்ற ஸ்டேட்டுக்கெலாம் போகிறாங்க. வீட்டிலேருந்து யாரும் பார்க்கவில்லை என்று நன்றாக ஒரு பரிசுத்தமாய் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் அங்கே போய் அவர்களுக்கு சேர்க்கிற செயற்கை நிமித்தம் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய வாழ்க்கையை பாவத்திற்கு ஒப்பு கொடுக்கறத விட எல்லாம் பார்க்கிறோம். இங்கே அவள் அப்படி தான் மனைவியின் சொல்லை கேட்டு என்ன செய்ய தேவனுடைய வார்த்தையை மீறுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு மறுமையான தேவ ஜனங்களை அவங்களுக்கு ஒரு பெரிய ஆளுகை அவர்கள் என்ன செஞ்சாங்க, இழந்து போனார்கள். அது மட்டுமல்ல, அந்த ஏதேன் தோட்டத்திலேருந்தே அவர்கள் விரட்டப்பட்டார்கள் என்று, துரத்தி விரட்டப்பட்டாங்க. தேவ பிரசனத்திலிருந்து அவங்க விரட்டப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால் ஒரு நாளும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆளுகையை நம்ம என்ன செஞ்சு விடக்கூடாது, இழந்து போகிறோம். அந்த ஆளுகையை நமக்கு திரும்ப தரும்படி தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து அவதரித்தார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பாவத்தை போக்கும் பலியாய் மனுஷன் தனக்கு வாழ்க்கையில் தேடிக்கொண்டு அந்த பாவத்திற்கு பரிகாரமாய் தன் சொந்த குமாரனை இந்த உலகத்தில் அவர் அனுப்பி தந்தார் அல்லவா. சொந்த குமாரனை அனுப்பி தந்து அடிமையின் ரூபம் எடுத்து வந்தது மட்டுமல்ல, சிலுவையிலேயே தன்னை அர்ப்பணித்தார். அவர் சிலுவையில் சிந்தின அந்த பரிசுத்த இரத்தத்தினாலே நமக்கு பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை அவர் பெற்றுக் கொடுத்தார் அல்லவா. அப்போ இந்த ஆளுகை நமக்கு திரும்ப வர வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் சமூகத்தில் வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அது யாரா இருக்கலாம், ஒருவேளை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருக்கலாம், கடவுளே இல்லாதவர் இல்லை என்று சொல்லுகிறவர்களாக இருக்கலாம். ஒருவரையும் புறம்பை தள்ளாத தேவன், என எல்லாரையும் சிருஷ்டித்தவர் தேவாதி தேவன் அவர் ஒருவர் மட்டுமே. அவரை நோக்கி பார்க்கும்போது அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஒரே ஒரு வார்த்தை, பெரிய கஷ்டம்லாம் வேலை, வேற என்ன கடினமான வேலை எதுவுமே செய்ய வேண்டாம். ஒரே ஒரு வார்த்தை உங்கள் உள்ளத்தில் பாவத்தினாலே நீங்கள் உணர்த்தப்படும் போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்கள் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கண்ணீரோடு ஒப்புக்கொள்ளுங்க. நீங்கள் என்ன ஒன்றையும் மறைக்கக்கூடாது, அவர் சமூகத்தில் ஒன்றையும் மறைக்கக்கூடாது. உண்மையெல்லாம் அவரிடத்துல ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, நான் செய்தது தவறு, என் பாவம் இன்றைக்கு என்னை நிம்மதியாக வாழ விட மாட்டேங்கிறது. ஒருவேளை கொலை கூட செய்திருக்கலாம். எந்த விதமான பாவமாக இருந்தாலும் அவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்கள் மனசுக்கு ஆறுதலை நான் தருவேன், உங்கள் மனதை அமைதியை நான் உங்களுக்கு தருவேன். நீ என்கிட்ட வா, என்கிட்ட வா. எங்கெல்லாமோ நீ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாரே, எங்கேயும் அதை நீ கண்டு கொள்ளவே முடியாது. ஏன்ட்ட வா, நான் தான் உனக்காக என் ரத்தத்தை நான் சிந்தினேன். என் பரிசுத்த ரத்தம் உனக்காக இந்த பூமியில் சிந்தப்பட்டு இருக்கிறது. சபிக்கப்பட்டிருக்கிற இந்த பூமியில் என் பரிசுத்த ரத்தம் உனக்காக சிந்தப்பட்டு உன்னை திரும்பவுமாய் அந்த ஆளுகைக்குள்ளே கொண்டு வரும்படியாக என் ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது என்று சொல்கிறார் அல்லவா. அவரிடத்துல வந்து விடுவீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் இழந்து போயிருக்கிற அத்தனையும் திரும்ப கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய ரத்தம், பரிசுத்த ரத்தம், கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின அந்த ரத்தத்தினாலே நமக்கு ஒரு பெரிய விடுதலை தருவது மட்டுமல்ல, நாம் இழந்து போன அந்த ஆளுகை, அதான் சொல்லப்பட்டு இருக்கிறது, முந்தின ஆளுகை உன்னிடத்துல வரும், இதுவரைக்கும் இல்லாத அந்த ஆளுகை, இழந்து போன ஆளுகை உன்னிடத்துல வரும், ராஜரீகம் திரும்பவுமாய் வரும். 2 காரியத்தை கர்த்தர் சொல்கிறார், ஆளுகையும் வரும், ராஜரீகமும் உனக்கு வரும். 1 பேதுரு 2:9 நம்ம பார்க்கலாம், கர்த்தர் அங்கே நம்ம எப்படி வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2:9 சொல்கிறது, கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்று. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவளவத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனங்களாயும் இருக்கிறீர்கள். நம்ம அந்தகாரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம், பாவம் என்கிற அந்தகார இருளில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை ஆச்சரியமான ஒளியாகி இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அவர் வளைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவாகிய ஒளியின் இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். நமக்கு கர்த்தர் நம்ம எப்படி மாற்றிருக்கிறாராம், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், அவரை குறித்து அறியாத ஜனங்களுக்கு சொல்லும்படியாய், அவர் செய்த புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை ஒரு ராஜரீகத்திற்குள்ள ராஜரீகமான ஒரு பட்டத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். திரும்ப அந்த வசனத்தை பாருங்க, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வளைத்தவருடைய புண்ணியங்களை, நான் பெற்றுக்கொண்ட அந்த புண்ணியங்களை மற்றவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. இன்றைக்கி நம்ம தேசத்தில் 140 கோடி ஜனங்களில் எத்தனை ஜனங்கள் கோடி கோடியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்
இரத்தத்தினால பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் மரித்து கொண்டு இருக்கிறார்களாப்பா. நரகம் தன் வாயை திறந்து கொண்டு இருக்கிறது அல்லவா. எங்கேயோ போய் கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் செய்கிறது, தாங்கள் போகிற இடம் என்னதென்றே தெரியாமல் புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எதிர்காலம் ஒன்று இருக்கிறது, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரமானது என்பதை அறியாதபடி ஜனங்கள் இன்னைக்கு மரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கிறிஸ்து இயேசு இலவசமாய் கொடுக்கிற அவருடைய கரத்திலிருந்து அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பை பெறுகிறதுக்கு எங்கேயும் போய் நம்ம தர்மம் செய்ய வேண்டியதில்லை. எங்கேயும் போய் உண்டியலில் பொன்னையும் பொருளையும் பணங்களையும் நம்ம போய் கொட்ட வேண்டிய தேவையே இல்லை. இலவசமாய் கர்த்தர் கொடுக்கிறார், இலவசமாய் கொடுக்கிறார். ஒரு பெரியதான விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை பெற்று வாழ்வதை காட்டிலும் வேற மேன்மையான வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது. அருமையானவர்களே, அந்த அவர் கொடுக்கிற அந்த புண்ணியத்தை நம்ம மற்றவர்களுக்கும் சொல்லும்படியா. நீங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் கிறிஸ்தவங்க தான் இப்படி மதத்தை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேற வேலை இல்லையா, மற்றவங்கள நாங்களும் அப்படியா செய்கிறோம் என்று சொல்லி. அருமையான தேவ பிள்ளைகளே, காரணம் ஒன்றே ஒன்று தான். நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த இனிமையான ஒரு பாவமில்லாத ஒரு வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற வாழ்க்கை, இதை அறியாத ஜனங்களும் அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கமே தவிர யாரையும் இந்த மதத்துக்கு மாற்ற வேண்டும் என்று அல்லவே அல்ல. ஒருவரும் அந்த நரகத்துக்கு போய்விடக்கூடாது, சொர்க்கம் என்று சொல்கிறார்களே அந்த சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்கிற ஒரே காரணத்தினால தான் அவரை அறிவிக்கும்படியாய் கர்த்தர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த ராஜரீகம் திரும்பமாய் உங்களிடத்துக்கு வரும். பரிசுத்த ஜாதியாய் கர்த்தர் தெரிந்துக்கிறார். அவருக்கு சொந்தமான ஜனமாயும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இது நம்ம இழந்து போய் விடக்கூடாதல்லவா. ஏவாளும் ஆதாமும் இழந்து போனது போல நம்ம இழந்து போய் விடக்கூடாதல்லவா. இன்னும் கர்த்தர் நம்மை மேன்மையாக வைக்கிறார். வேதம் சொல்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியலும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அவருடைய இரத்தத்தினால கழுவப்படும் போது கர்த்தர் நமக்கு என்ன வந்திருக்கிறாராம். வேதம் சொல்கிறது, நம்மிடத்தில் அவர் அன்பு கூர்ந்ததுனால அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கி நம்மை கழுவி இருக்கிறார். அவருடைய அன்பினால தான் நம்முடைய பாவத்தை அவர் மன்னித்து இருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி கொண்டு போய் அவர் நிறுத்துகிறார். இயேசு கிறிஸ்து எப்படி நிறுத்துகிறாராம். ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிறார். எவ்வளவு பேர் ராஜரீகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ அந்த முந்தின ஆளுகையும் முந்தின ராஜரீகமும் வரணும் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியம், இந்த ஆண்டு அதை தான் கர்த்தர் சொல்கிறார், உனக்கு ஆளுகை திரும்ப வரும், ராஜரீகம் திரும்ப வரும். ஒரே ஒரு காரியம், பாவத்திலிருந்து ஒரு விடுதலை. இயேசு கிறிஸ்து இலவசமாய் கொடுக்கிற அந்த பாவ மன்னிப்பை நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொன்னார். இந்த ஆளுகையும் இந்த ராஜரீகமும் வாழ்க்கையில இழந்து போய் இருக்கிற இவற்றை கர்த்தர் மறுபடியுமாய் மனு குலத்திற்கு எப்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் இன்றைக்கு அதை விசுவாசிக்கிற நம்புற ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறாரோ அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் இன்றைக்கு கர்த்தர் அன்போடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பெற்றுக்கொள்ளாத ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. ஒப்பு கொடுப்போமா? அப்படி ஒப்பு கொடுக்கும்போது இந்த ஆண்டு நீங்கள் அதை ருசி பார்க்க போறீங்க. நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும், என்னெல்லாம் இழந்து போனீங்களோ, இதன் மேலெல்லாம் உங்களுக்கு அதிகாரம் இருந்ததோ, இதெல்லாம் இழந்து போயிட்டீங்களோ, திரும்ப உங்களிடத்துல அதை வருவதை நீங்க காண்பீங்க. அதுக்காக ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் நல்ல தகப்பனே, முந்தின ஆளுகை உனக்கு வரும், ராஜரீகம் இடத்துல திரும்ப வரும் என்று சொன்னீங்கப்பா. ஆளுகை ராஜரீகம் அது ஆண்டவரே ராஜாக்களுக்கு உரியதல்லவா. ஆனால் வேதம் சொல்கிறது, ஆண்டவரே அப்பா, எங்களுடைய இரத்தத்தினால கழுவின போது எங்களை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாற்றி இருக்கிறீங்க, ராஜாக்களாய் மாற்றி இருக்கிறீங்க, ராஜாத்திகளாய் மாற்றி இருக்கிறீங்கப்பா, ராஜகுமார்த்திகளாய் எங்களை மாற்றி வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, இதை அறியாத அநேகர் அப்பா இன்றைக்கும் ஆண்டவரே பாவத்தினாலே வஞ்சிக்கப்பட்ட ஆண்டவரே, பாவத்திலிருந்து வெளிவரக்கூடாதபடி எத்தனை வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, எத்தனை பெரியவர்கள் ஆண்டவரே, எத்தனை ஆண்டவரே கர்த்தாவே அப்பா தாங்கள் செய்கிறது இன்னதென்றே தெரியாதபடி கர்த்தாவே விடுதலை பெறுகிறதுக்கு வழி தெரியாமலே வாழ்ந்து கொண்டு தங்களுக்கு தாங்களே வேதனையை உண்டாக்கி கொண்டு இருக்கிறார்களே. யாரெல்லாம் இது வேதனையோடு ஆண்டவரே கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, கர்த்தர் கிருபையாய் இறங்கி ஆண்டவரே உடைய பரிசுத்த ரத்தம் சிலுவையில எங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த பரிசுத்த ரத்தத்தினாலே அவங்கள பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய்
முடியாய் இந்த நாளிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, கண்ணீரோடு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்போ ஒரு பாவ மன்னிப்பின் விடுதலை மட்டுமல்லப்பா, அவர்களுக்கு ஆண்டவரே எந்தெந்த காரியத்தை இழந்து போயிருந்தார்களோ அந்த காரியம் திரும்ப அவர்களுக்கு கிடைக்கும்படியாய் அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடைபெறட்டும் அப்பா. பொருளை இழந்திருக்கலாம் அப்பா, ஆண்டவரே கர்த்தாவே, நல்ல பெயரை இழந்திருக்கலாம், இன்னும் ஆண்டவரே வேலைகளை இழந்து போயிருக்கலாம். எந்தெந்த இழப்பாக இருந்தாலும் உடைய பிள்ளைகளுக்கு அது கிடைக்கும்படியாய் கர்த்தருடைய அன்பின் கரம் அவர்களை தொடட்டும் அப்பா. இன்றைக்கு கர்த்தருக்கு என்று தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கட்டும் அப்பா. அப்பா, தேவையோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களின் தேவைகளை சந்திங்க, ஒவ்வொருடைய கண்ணீரும் துடைக்கப்படட்டும், நோய்கள் வேதனைகள் அந்த நோய் படுக்கைகள் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே சகலவித சம்பூர்ண ஆசீர்வாதத்தினாலும் அப்பா உம்மை நம்புகிற உமக்கென்று தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வதித்து உயர்த்துங்க. நீங்கள் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.